ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார். ஸோ இந்த சாம்பாரோட ஸ்பெஷல் என்னென்னா, இதில் போடுற ஒரு சீக்ரெட் சாம்பார் பவுடர். ஸோ அதை பற்றி நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் அண்ட் கீ ஹீட் பண்ணிவிட்டு தேவையான தாளிப்பு கொடுக்கணும். லைக் கடுகு, வெந்தயம், வத்த மிளகாய் அண்ட் கருவேப்பிள்ளை அண்ட் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு பெரிய வெங்காயமும் வந்து லைக் நல்லா சாப் பண்ணி ஃபைன் சாப் பண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது ஒரு கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் பண்ணும். அண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாக போட்டாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இது நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறப்ப நம்ம அந்த சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஆஃப்டர் தேட் தக்காளி சேர்க்கணும். லைக் 2 தக்காளி. லைக் இந்த சாம்பாரில் வந்து நம்ம புளி போடுறதில்ல. ஸோ வந்து 2 தக்காளி வந்து போடலாம் தாராளமாக. அது போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். அது சாட்டே பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அது கொஞ்சம் மஷி ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கேரட் அண்ட் முள்ளங்கி அண்ட் ஒரு ஃபியூ ஸ்லைசஸ் ஆஃப் கார்லிக், லைக் பூண்டும் வந்து சேர்க்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதை சேர்த்துட்டு நம்ம திருப்பி நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். முருங்கைக்காவும் நாங்கள் சேர்த்தோம். ஸோ முருங்கைக்காய் இஸ் அ குட் ஆப்ஷன். அதுவும் வந்து சேர்க்கலாம். அது நல்லா சேர்த்துட்டு தென் கொஞ்சம் மாங்காய் அது சேர்த்தா அதுவும் கொஞ்சம் புளிப்பு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு குக்கரில் மாற்றி அண்டு ஒரு கைண்ட் ஆஃப் சாம்பார் பவுடர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாம்பார் பவுடர் நம்ம சேர்க்கணும். அந்த சாம்பார் பவுடரோட ரெசிபி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு வாட்டர் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 1 minute ஜஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தால் போதும். இல்லைன்னா ரொம்ப மெஷி ஆயிரும். ஒரு 1 minute ப்ரெஷர் குக் எடுத்துட்டு நம்ம குக் பண்ணியிருக்க தால், லைக் ஒரு 250 grams ஆஃப் தால் நல்லா குக் பண்ணிவிட்டு அதை மேஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டு கொரியாண்டர் சேர்த்துட்டு அது இறக்குறப்ப திருப்பி அந்த சாம்பார் பவுடர் ஒரு 1 to 2 teaspoons சேர்த்துட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் வெரி டேஸ்டி சாம்பார் இஸ் ரெடி. இன்றைக்கி நாங்கள் இதை வந்து ஒரு ரா பனானா ஃப்ரை, லைக் வாழைக்காய் ஃப்ரை கூட சர்வ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.